என்னம்மா புலம்பிக்கிட்டே இருந்த அப்பால தீவிரமா படிக்கிற என்ன விஷயம்? இந்த விஞ்ஞான சிறகு இன்னைக்கு வந்தது இல்லையா? ஆமா. அதுல வெப்ப அலை தாக்கத்தை பத்தி போட்டிருக்கிறாங்க. அதை சரி. படிச்சுட்டு இருந்தேன். அஹ், அப்பயே புலம்புனதா, அஹ், நான் நல்லா இருக்கேன், நிஜமாவே ஆரோக்கியமா ஃபீல் பண்றேன், நல்லா இருக்கேன், வெயிட் குறையில, ஒண்ணுமே இல்ல. சரி சரி. ஆனா ஒருத்தவங்க என்னை பார்த்து கேக்குறாங்க, என்ன இழைச்சிட்டீங்க, நிஜமாவே நல்லா தான் இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் ஏன் அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். ஏம்மா ம். அது ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் என்னையும் அப்படிதான் கேட்டாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா, ம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ம். மகிழ்ச்சியா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். இல்ல நிஜமா இருக்கேன், பார்த்தா நல்லா இருக்கீங்க. இது என்னன்னா சொல்லி வச்ச மாதிரியே இது பண்றாங்க, திட்டமிட்டே பண்றாங்களா என்னமோ. ஏன்னா மனதளவுல அவங்கள வந்து வீக் ஆகுது, மனதளவுல வீக் ஆகுது. அப்படியே உரையாடல்ல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொல்றாங்க, படிப்பு தேவையில்லை, அறிவியல் தேவையில்லை, வேற என்ன இப்ப இருக்கு இல்லையா, மூட நம்பிக்கை நிறைஞ்ச நாடு நம்ம நாடு தான் உலகத்துல. அது பத்தி எல்லாம் அறிவியல் வளரணும் செய்யணும்னாக்கா ஒவ்வொரு செயலுக்குமே அவங்க ஒரு அறிவியல், இது அறிவியல், இது அறிவியல், அதுக்கு பேர் தான் நம்ம அறிவியல். இந்த விஞ்ஞான சிறையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா, போலி அறிவியல், ஆமா, சூடோ சயின்ஸ் அப்படின்ட்டு. இப்படி இருந்தா நாங்க அந்த காலத்திலே அப்ப கண்டுபிடிச்சாச்சு. அந்த காலத்திலே பாத்து, அந்த காலத்துல இன்ஜினியர் இருந்தாரு. நீங்க கேட்க வேண்டியதானே, அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்பயே இருக்குதுன்னு. அப்பனா ஒருத்தன் வந்து வெளியிடுறானா, இல்லப்பா எங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு செயல்முறையா செஞ்சு காட்டி அதோட ரைட்ஸ் எல்லாம், காப்புரிமை எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இல்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அது ஏன் கூத்து. அதை விட என்னன்னா, இப்ப நான் வேலைக்கு போனதுனால நீங்க வந்தீங்க, ஓகே நல்லா இருக்கிறோம், பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, எல்லாரும் படிக்கணும்னு சொல்றோம். எப்போ இன்னைக்கு நேரத்துக்கா 2005 இருந்து எவ்வளவு செலவு பண்ணி. ஆனா அதுக்கு காரணம் பொதுத்துறை தான், பொதுத்துறை. இப்ப என்னன்னா பொதுத்துறையே தேவையில்லை, படிச்சவங்க என்ஜினியர் ஆனவங்க. படிச்சவங்க என்ஜினியர்ன்றதை விட அதுல நல்லா வேலை செஞ்சு, அதாவது அதே வேலை வெளியில செய்யும்போது ஊதியம் குறைவு. ஏன்னா அங்க வந்து ஊதியம், மருத்துவம், கல்விக்கானது, பயண செலவு அத்தனையும் கொடுத்து அத்தனையும் அனுபவிச்சுட்டு அதுல இருந்து பணி நிறைவாய் வெளியே வராங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க பொதுத்துறை எதுக்குன்னு. அது ரொம்ப கொடுமை. அது கொடுமைதான். நம்ம போன்றவர்கள் உழைக்கும் மக்கள் ஓரளவுக்கு படிச்சு நல்லா இருக்கணும்னா பொதுத்துறைகள் தான், அரசு துறை அதே வேணான்றாங்க இளைஞர்கள். என்னதான் முதியவர்களும் இளைஞர்களும் அது என்ன மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் இதெல்லாம் நமக்கு இதுதானே கொடுத்துச்சுன்ற ஒரு இது இல்லாம பேசுறாங்க. அந்த காலத்துல இருந்தா ஏன் இடைப்பட்ட காலத்துல இல்லைன்னு கேள்வி கேட்க மாட்டேங்க, கேள்வி கேட்கறது இல்ல. அதான் வாய் மூடிட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறதான பள்ளிக்கூடத்துல இருந்தே வாயில கேள்வி கேட்க பழக்கல.